வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஜிகிர்தண்டா, வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு மதுரை ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா எளிமையான செய்முறையில் எப்படி நல்லா டேஸ்ட்டாக கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படின்னாங்க நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, லீவில் இதை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. பேரண்ட்ஸும் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு 3/4 லிட்டர் அளவு பசும் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். சைட்லேயே இதுக்கு தேவையான சர்க்கரை சிரப் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சர்க்கரையே தானாக உருகி கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வரும். அடுப்பை ஸ்பீடாக வச்சிட்டோம் அப்படின்னா சர்க்கரை சீக்கிரமாக கருகி போயிடும். அடுப்பை சிம்மில் வச்சு தானாக சர்க்கரை மெல்ட் ஆகி வரணும். இதை நம்ம அந்த கலருக்காக தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்கம் பால் நல்லா பொங்க போகுது. நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அகலமான பாத்திரத்தில் வச்சு செய்யும்போது சீக்கிரமாக நமக்கு பால் சுண்டி வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை உருகி வருது. இந்த மாதிரி பொறுமையாக தான் சர்க்கரை உருகி வரணும். இது நல்லா உருகி தேன் கலரில் வரணும். இது ப்ராசஸ் நம்ம செய்கிறதுக்கு காரணமே அந்த பர்ஃபெக்டான கலர் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்காட்டி தான். பாருங்கள், சர்க்கரை நல்லா உருகிருச்சு. இந்த அளவு தேன் கலர் வந்தால் கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா ப்ரௌன் கலரில் வந்துச்சு அப்படின்னா கசந்த மாதிரி போயிடும். பால் பொங்கி வரும்போது அதில் கிடைக்கிற ஆடை எல்லாத்தையுமே தனியாக ஒரு கிண்ணத்தில் சேமித்து வச்சுக்கலாம். இல்லை அப்படியே நம்ம பாலாடையும் கலக்கி விடுறதுனாலும் விட்டுக்கலாம். கடைகளில் கிடைக்கிற மாதிரிங்கும்போது பாலாடை தனியாக எடுத்து வைக்கணும். ஒரு 1/4 டம்ளர் அளவு சுடு தண்ணியை இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை எல்லாமே சிம்லேயே இருக்கும்போது சீக்கிரமாக கரைஞ்சிரும். கரைஞ்சதும் இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கட்டியாக இருந்துச்சு அப்படின்னு பயப்பட வேணாம். அடுப்பு சிம்லேயே இருக்கும்போது நமக்கு ஈஸியாகவே இது கரைஞ்சி வந்துடும். கடையில் கிடைக்கிற அதே மைல்டான ப்ரௌன் கலரில் இது நமக்கு பிஸ்கட் கலரில் சூப்பராக கிடைக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி தனியாக ஆற வச்சிடலாம். தண்ணி சேர்க்கலை அப்படின்னா சர்க்கரை கட்டியாக பிடிச்சிரும். இப்போ பாலும் நல்லா கொதித்து பொங்கி வந்துருச்சு. நான் 2 பாத்திரத்தில் வச்சு காய்ச்சினேன், ஈஸியாக இருக்கும் அப்படிங்காட்டி இப்போ இது ஒரே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பால் பாதி அளவு சுண்டி வரணும். நம்ம வச்சுருக்கிற அளவை விட பாதி அளவு சுண்டி திக்காகி வரணும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்ச பாலாடை, அதுக்கடுத்து பாதாம் பிசின். பாதாம் பிசின் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 4 பீஸ் போட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஒரு பவுல் நிறைய நல்லா ஊறி புசு புசுன்னு வரும். இந்தளவு நமக்கு ஒரு பவுல் நிறைய 4 பீஸ் போட்டாலும் இந்தளவு நமக்கு ஊறி வந்துடும். நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறேன். நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால், பாதாம் பிசின், நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச பாதாம் பிசின், பால் ஆடை. அடுத்து இதுக்கு நன்னாரி சர்பத். எந்த பிராண்டு என்ன கலர் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி கலர் கிடைக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சர்க்கரை பாகை இதில் பாதி அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கடையில் கிடைக்கிற அதே கலர்லேயே நமக்கு கிடைச்சிருச்சு. மீது இருக்கிற சர்க்கரை பாகை டீ, காஃபி அந்த மாதிரி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதுலேயே முழுசாக ஊற்றி கலந்துக்கிட்டோம் அப்படின்னா டார்க் கலரில் நமக்கு வந்துடும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சுகர் இனிப்பு தன்மை கம்மியாக இருக்குது. அதனால் இதில் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற அளவு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இந்த எல்லா பொருளையுமே ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்கணும். இல்லை உடனே செய்யணும் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். ஆனால் கட்டி பிடிச்சிடக்கூடாது. இது வீட்லேயே செஞ்ச வெண்ணிலா ஐஸ்கிரீம். இப்போ எல்லா பொருட்களும் நமக்கு ரெடியாக இருக்குது. செட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் நன்னாரி எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற பாதாம் பிசின் அதை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த வெயிலுக்கு இது நல்லா ஜில்லுன்னு குளிர்ச்சியாக உடம்புக்குமே ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது.
கடையில் வாங்கிறத விட வீட்டில் செய்கிறது காஸ்ட்டும் நமக்கு கம்மியாக தான் வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால், திக்கான பால், அதையும் 3/4 வாசி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெண்ணிலா ஐஸ்கிரீம், வேறு எந்த ஐஸ்கிரீம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பால் ஆடை 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரே 1 ஸ்பூன் அளவு பால் ஆடை இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நன்னாரி சிரப் சேர்த்துட்டு எல்லாம் கலக்கி விட்டு குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கடையில் கிடைக்கிற பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக ஜிகர்தண்டா வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.